ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இவருடைய ஊர் வந்து செய்யார். சொல்லுப்பா, ஏன்பா எனக்கு சொல்ல இருப்பா, ஏன்பா எனக்கு சொல்ல. ஆபீஸ்க்கு வந்துட்டேன் நான். சொல்லு எனக்கு சொல்லு நீ எனக்கு சொல்லணும். சொல்லு நீ எனக்கு சொல்லிட்டு போய் ஏன் எனக்கு சொல்ல. இவர்கிட்ட வந்து மாவட்ட செயலாளர், இவர் வந்து செய்யாரு, சொந்த ஊரு செய்யாரு. ஏய் தள்ளாத என்ன, ஏன் 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 என்ன தள்ளுற, ஏன் தள்ளுற என்ன? நான் வந்து உரிமை கேட்க வந்துக்கிறேன். சொல்லு, நான் வந்துட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டேன். நீ நீ வந்து நீ வந்து என்ன பார்த்தா டோர் மூடுற, எல்லாரும் வச்சு மிரட்டுற, பசங்களை வச்சு மிரட்டுற. இரு சொல்லிட்டு இரு சொல்லுங்க. இல்ல சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டோம். எனக்கு ஏன் சொல்ல அஜய் விடாஜய், எனக்கு ஏன் சொல்ல. நான் வந்து 13 வருஷமா எதனா ஒரு பதில் வருதா பாரு, எதனா ஒரு பதில் வருது கேட்டேன். நான் வரு தலைமை ஆனந்த் சார் சொல்லிட்டாருன்னு. அஜய் விடாஜய், ஏன் என்ன பிடிக்கிறீங்க? முடியாண்ணா இல்ல சொல்லிட்டோம். நம்ம 13 வருஷமா நீ என்ன பாத்துக்கிறியா இல்லையா? இவன் யாரு? செய்யாருப்பா இவர் வந்து ஆனந்த் சார் போட்டாரு. இவர் வந்து ஆனந்த் சார் விசுவாசி. ஆனந்த் சார் என்ன சொல்றாரோ அவரு இவர் பதிவு. இவருக்கு இங்கெல்லாம் வந்து வயசுகளுக்கெல்லாம் பதிவே இல்ல. ஆரணி தொகுதியில, ஆரணி மாவட்டத்துல வயசுகளுக்கு பதிவு இல்ல. ஆரணி மாவட்டத்துல அடிப்படையில என்ன வந்து இல்லன்றாங்க. ஜாதி அடிப்படையில நான் வந்து அம்பேத்கர் நகர்ல பிறந்துட்டேன். பரவாயில்லப்பா. நம்ம கட்சா எனக்கு சொல்ல இல்லப்பா, நம்ம கட்சி இல்ல. ஏன் எனக்கு சொல்ல, என்னைக்கே சொல்ல. இவங்க என்னன்றாங்க, நம்ம கட்சின்றாங்க. ஏன் எனக்கு சொல்ல. நான் உறுப்பினர் 13 வருஷமா மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன். 13 வருஷமா வயசு இருக்கிற மக்கள் இயக்கத்துல. போன வருஷம் 50வது பிறந்த நாளுக்கு ஆரணி நகர் இளைஞரணி சார்பா ஐஆர்ல இருந்து போஸ்டிங் போட்டு என்ன இல்லன்றாங்க. இத்தனை கேட்டா என்ன இல்லன்றாங்க. பண்ற வேலை தான். அவரு பேசணும், அவரு பேசக்கூடாது. இப்ப இந்த கட்சி பேசுறதுக்கா செயல்படுறதுக்கா? இந்த கட்சி பேசுறதுக்கா செயல்படுறதுக்கா? நான் வந்து 13 ஒதுக்கிட்டு இல்ல. மக்கள் இயக்கத்துல வயசவங்களுக்கு பதிவே இல்லையாடா. யார் வச்சது ஆனந்த் சார், மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பதிவே இல்லையாடா. கொடியா என்ன
வந்து மாவட்ட செயலாளர் வந்து தள்ளி விடுறான். நான் வந்து என்னைக்காவது சொல்லப்பா நான் வந்து 13 வருஷமா இருக்கிறேன்னு சொன்னேன். என்னை வந்து மாவட்ட செயலாளர் வந்து தள்ளி விடுறான். ஏன் என்னை தள்ளி விடுற? நீ எதுக்கு என்னை தள்ளி விடுற? நான் வந்து 13 வருஷமா மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன், கட்சியில் உறுப்பினர் ஆகிறேன். என்னை எப்படி நீ தள்ளி விடுற? உனக்கு விலகம் கேட்டா நீ எனக்கு விலகம் சொல்லணும். எனக்கு விலகம் கேட்டா நீ எனக்கு விலகம் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தலைவருக்கு பிறந்தநாள், 51வது வருஷம் பிறந்தநாள் வந்து கொண்டாடுற தலைவர் விஜய் அவர்கள். நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி 13 வருஷமாக மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு வந்து பிறந்தநாள் முன்னிட்டு, தலைவர் பிறந்தநாள் முன்னிட்டு அங்கே நம்ம ஆர்னியில் அண்ணா சாலை விட்டு ஒரு விழா பண்ணுறாங்க. அதாவது மாவட்ட செயலாளர் அவரை வச்சு ஒரு இது விழா பண்ணுறாங்க. செய்யார் அவர் மெயினாக சொல்லணும் உங்களுக்கு, அவரு செய்யார். அவருக்கு வந்து ஆரணி மாவட்டம் போட்டிருக்காங்க, அவர் பண்ணுறாங்க. எனக்கு மட்டும் சொல்லலை, நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராகிறேன். எனக்கு மட்டும் சொல்கிறது இல்லை, இதுன்னு இல்லை, எந்த வித நிகழ்ச்சி நடந்தாலும் எனக்கு வந்து சொல்ல மாட்டேன். மாவட்ட செயலர் வந்து நீங்கள் கட்சியில் இல்லைன்ற அதான் ஏன் இல்லை? இப்போ நான் கேட்குறேன், நான் வந்து அதுதான் கேட்டேன். ஏன்ப்பா நான் வந்து உறுப்பினராகிறேன், எனக்கு ஏன் சொல்லன்ட்டு நான் கேட்குறேன். அவர் வந்து பதிலே சொல்ல மாட்டாரு. அதாவது உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் ரிப்போர்ட்டர் போய் கேட்டால் அவர் வந்து கட்சியில் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்கிறாரு. இது மாதிரி 1 கோடி பேர் இது மாதிரி அட்டை வச்சிருக்காங்க. ஆனால் இவர் வந்து கட்சிக்கு முன்பாக செயல்படுறதுனால ஒரு கட்சியில் இல்லைன்ற மாதிரி இப்போ தான் சொன்னாங்க. அட்டை வந்து நேற்று போட்டிருக்கலாம். அட்டை நான் தான் 13 வருஷமாக மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன் சார். நான் 13 வருஷமாக மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன். அதுக்கான ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. 2 வருஷமாக கட்சியில் இருக்கிறேன். இதே வந்து போன வருஷம் 50வது வருஷம் பிறந்த நாள் பண்ணும்போது நாங்கள் இளைஞரணி சார்பாக செய்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணும்போது இங்கே வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து எல்லாம் வந்து அந்த இது ட்ரிங்க்ஸ் பண்ணி செத்துட்டாங்க. தலைமையிலேருந்து அறிக்கை வருது, யாரும் பிறந்தநாள் பண்ணுவேன். நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இளைஞரணி சார்பாக 50,000 ரூபாய் எடுத்து போய் டொனேஷன் கொடுத்துமே. அப்போ நான் தெரியலையா? நாங்கள் இளைஞரணி சார்பாக 50,000 ரூபாய் நாங்கள் எல்லாம் வசூல் பண்ணி எடுத்து கள்ளக்குறிச்சியில் வந்து இது டொனேஷன் கொடுக்குறோம். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. கட்சி முரண்பாடுனால கட்சியில் நாங்கள் நீக்கிட்டோம். எங்கள் கட்சி அது சம்மந்தம் இல்லைன்னு கட்சி முரண்பாடுனா என்ன? நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற தப்பு நான் கேட்கறதுனால இது வந்து கட்சி முரண்பாடா? லீகலாக நான் போயிட்டு சொல்கிறேன்ல சார், தலைமையில் நான் போகிறேன்ல, என்னை கூப்பிட்டு உட்காந்து பேசணும் சார். ஒன்றும் இல்லை சார், பைலா என்ன சார், இந்த மாதிரி பிரச்சனை போது தலைமை எனக்கு நோட்டீஸ் பண்ணணும். பைலா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது ஆரணியில், நீங்கள் வாங்கன்னு என்னை கூப்பிடணும். தலைவர் செயலாளர், சரி விடுங்க, தலைவர் விடுங்க, யார் செயலாளர், பொதுச் செயலாளர், துணை செயலாளர் எல்லாரும் உட்கார வச்சு என்னை கேட்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆரணியில், ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நான் அதுக்கு விளக்கம் தருவேன். நான் தான் போனேன், நீங்கள் வந்து கேட்டு மூடிடுறீங்களே தலைமையில். சரி இங்கே போய் நம்ம சரி இங்கே போய் சொல்லலாம், மாவட்ட ஆஃபீஸ்க்குன்னு போனால் கேட்டு மூடிடுறீங்களே, உள்ளே உட்காந்து ஆளை வச்சு இல்லைன்னு சொல்லி அனுப்புறீங்களே. அனுமதி கொடுக்க மாட்டாங்க சார். அங்கே போனால் மூடிடுறாங்க சார். ஹரிஷ்னு சார், ஹரிஷ் யாருன்னு பக்காவாக தெரியும் ஆனந்த் சார். ஏன்னா அவர் நான் டிசைனர், நான் வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தேன். என்னுடைய ஊரில் கேஜிஎஃப்பில் அவர் இட்டு போய் 40 மன்றம் ஓப்பன் பண்ண கர்நாடகாவில், அதனுடைய ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. அப்போல்லாம் உங்களுக்கு ஹரிஷ் தெரியா? இப்பயே ஹரிஷ் தெரியல. நான் வந்து ஆர்டிஸ்ட், என்னை யாரையும் வரையாதுன்றான். எப்படி இதுவா சொல்கிறார் தலைவர்? அப்படி சொல்லியே ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தால் வந்தால் தலைவர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி அண்ணாமலைக்கு பிறந்தால் வந்தால் தலைவர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. நான் ஆர்டிஸ்ட்டு, நான் வரைகிறேன், நான் அதை வரைஞ்சி போடுறேன் சோஷியல் மீடியாவில். என்னை வந்து 10 பேர் பாராட்டுறாங்க, எனக்கு அது பெருமை. அது வேறு, கட்சி வேறு. கட்சியில் பிறந்த நாளுக்கு வந்து தலைவருக்கு நான் பேனர் அடிக்கிறேன், போஸ்டர் அடிக்கிறேன், அன்னதானம் பண்ணுறேன். போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் யாரும் பண்ணல சார். புரியல, அடுத்த கட்ட நடவடிக்கை சார். என்னையா இல்லைன்றீங்க? அதே மாதிரி உங்களை மறுபடியும் புறக்கணிச்சா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதே தான் சார் பண்ணுவேன். ஏன்னா என்னையா இல்லைன்றீங்க சார். இப்போ நீங்கள் இல்லைனாக்கா அதுக்கு ஒரு ரீசனுக்கு இல்லை சார். நீ வந்து தலைவர் பேர் வச்சு ஏமாத்திட்டப்பா, இத்தனை லட்சம் ஏமாத்திட்ட சார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட செயலாளர் அஜித் பேனருக்கு வந்து பேனர் வச்சு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறார் சார். அவருக்கு வந்து மாவட்ட செயலாளர் போஸ்டிங்க சார். ப்ரூஃப் இருக்குது சார், தரேன். அவர் பண்ண தப்பா நான் பண்ணிட்டேன். எப்படி நீங்கள் இதோ உங்கள் போன மாதம் உங்களுடைய அக்கா வீட்டுக்காரு டெத் ஆகிட்டாரு, ரங்கசாமி வந்தார் சாவுக்கு, அதிரச தப்புடுது. அதுக்கு நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுக்கணுமா? உங்கள் காலில் விழணுமா? நான் ஏன் சார் ஆனந்த் சார் காலில் விழணும்? ஏன் விழுறேன் ஒரு மரியாதை நிமித்தமாக. எனக்கு பிறந்தனாலா எனக்கு பிறந்தனால என்ன நீ வந்து தெரியும் விழுறேன். அதுக்காக உங்ககிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து வரைஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் உங்ககிட்ட? நீங்கள் குலசாமி, நீங்கள் தெய்வம், நீங்கள் இதுன்னு நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? நீங்கள் எனக்கு தெய்வம் ஆகுறீங்க. என் தொழில் நான் பண்ணுறேன். எனக்கு வந்து தலைவர் விஜய், அவர் தான் எனக்கு தலைவர். விஜய் எனக்கு தலைவர். அவரை விரும்பி அவருடைய படத்தை பார்த்து நான் வந்து மக்கள் இடத்துல ஜாயின் பண்ணி வந்தேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் வந்து குழந்தையிலேருந்து ரசிகர்,
இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சாரு வந்துட்டோம். ஏன் நீங்கள் மக்கள் இயக்கத்துக்கு வருது தானே, ஏன் வரல? நீங்கள் வந்துக்கிறதுக்கு காரணம் ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம், கவுன்சிலர் ஆகிடலாம், ஏன்னா நான் வாங்க எதுக்கு வேணாலும் வாங்க கட்சிக்கு, உங்களை வந்து யாரையும் வானான்னு சொல்ல, இருக்கிறவங்களையா இல்லைன்ற, எதுக்கு இல்லைன்ற? நீ ஆர்மில செய்கிற, நீ வந்து செய்யாரு, நான் வந்து செய்யாரில் உங்கள்கிட்ட சொல்லாமல் பண்ணா நீ பண்ணுவியா? கட்சியிலனா செய்யாறு ஆரணி தொகுதி சேர்ந்து தான் மாவட்ட செயலாளர். இல்லையே, எல்லா கட்சி அடிப்படையும் இல்லை சார். ஆரணி போலூர் தான் மாவட்டம், செய்யாறு வந்தவாசி ஒரு மாவட்டம். தகுதியான நபர் வந்து மாவட்ட செயலர் தகுதியான நபர் ஒருத்தர் கூட இல்லைங்களா? ஏன் இல்லை, இருக்கிறாங்க. ஆனால் இவர் யார் விசுவாசம், அவங்களுக்கு தான் போஸ்டிங். ஒன்று பணம் சார், ஒன்று ஆனந்த் சார் விசுவாசி சார். இதுதான் சார். ஏன் சார் தலைமை தான் வாங்கும் பணம், தலைமை தானே பணம் வாங்குது. தலைவர் வாங்குறாரா? சரி, எந்த 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 நீங்கள் அடிப்படையில் வந்து இவருக்கு மாவட்ட செயலர் போட்டீங்க சத்யாவை ஆர்னியில்? அவரு செய்யாறு வந்தவாசி தானே ஒரு மாவட்டம். ஏன் ஆர்னியில் ஏன் போட்டீங்க? அப்போ வந்து ஆர்னியில் யாரும் இல்லையா, மக்கள் இடத்துல உழைக்கலையா? முருகன் பூக்கடை முருகன் 25 வருஷம், சத்யராஜ் ஒன்றிய தலைவராக வந்தார் அவர் மக்கள் இயக்கத்தில் 25 வருஷம், நான் வந்து 13 வருஷம். அவங்களுக்கு பின்னாடி தான் நான் ஏஜில் பெரியன்னு வந்தால் கூட ஒரு சீனியரிட்டிக்கு மக்கள் இயக்கத்தில் வயிச்சவங்களுக்கு, அந்த மாதிரி வயிச்சவங்களுக்கு பார்த்து கொடுங்க. சரி கொடுக்கலையா விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு உறுப்பினராக இருக்கிறேன்ல, ஏன் சொல்ல மாட்டேறேன்? என்ன விஷயம்? என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அவங்ககிட்ட பேசாது, இவங்ககிட்ட பேசாது. அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நான் அது மாதிரி சத்தியம் அவங்ககிட்ட பேசுவேன். ஏன் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஒருத்த காசு வாங்கிக்கிறான், ஏன் அவங்ககிட்ட பேசினுக்கிற நீ? இல்லைப்பா நான் அவர்கிட்ட காசு வாங்கிக்கிறேன், அதை நான் குத்துறேன். எப்படி இது? வெற்றி கழகம் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் ஆரணி தொகுதி இன்று 501 மகளிரை வைத்து பால்குடம் வைத்தோம். அதைத் தொடர்ந்து 51 கிலோ கேக் கட்டிங் செய்கிறோம். அதைத் தொடர்ந்து 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கினோம். இந்த நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் ஒத்துழைத்த மக்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து ஆரணி தொகுதியை அனைவரும் கலந்து கொண்டு செய்வார். இப்போ உங்கள் கட்சியை சேர்ந்த ஹரிஷ் என்பவர் வந்து இந்த மாதிரி உங்கள் நிகழ்ச்சியில் வந்து கலந்து பிரச்சனை பண்ணுறாருல, அதுக்கு என்ன விளக்கம் வந்து? அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியில் இல்லை. உறுப்பினர் கார்டு காட்டுறாருங்களா? உறுப்பினர் கார்டு வந்து ஆன்லைனில் இன்னைக்கு 1.5 கோடி பேர் எடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் சர்வேல. இல்லை, இதுக்கு முன்னாடி கட்சியில் இருந்திருக்காரு, அவர் நீக்கிறதுக்கான கடிதம் எதுவும் இல்லையே? அவர் கட்சியிலேயே இல்லையே, இயக்கத்திலேயே நீக்கியாச்சு. இல்லை, அதுக்கான ஆத்தரைஸ் லெட்டர் இருக்குங்களா? 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இயக்கத்துலேருந்து எடுத்தாச்சு. அவரோட உறவு நடவடிக்கை காரணமாக எடுத்துட்டோம். அவர் மேலே கேஸ்லாம் இருக்குது. நம்ம ரசிகர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அவர் ஒரு நிகழ்ச்சியில் போன பிறந்த நாளுக்கு 50,000 ரூபாய் நான் கள்ளக்குறிச்சியில் எடுத்துன்னு போய் இளைஞரணி சார்பாக நான் கொடுத்தேன், அது இல்லாமல் போன வருஷம் நான் வந்து அன்னதானம் போட்டேன் அப்படின்றாரு. அது எவிடன்ஸ் இருக்குது, எங்கிட்ட ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குன்றாரு. ஏக்கமாக இருக்கும்போது எல்லாருமா கலந்தா மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து ஏக்கத்துலேருந்து நாங்கள் நீக்கி 7 வருஷம் ஆயிடுச்சு. அதுதான் சார், நீங்கள் 7 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. சர்க்கார் படம் பிரச்சனைக்கு அவர் சாலை முறையெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்கள் 7 ஆண்டு ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. சர்க்கார் படம் பிரச்சனை தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நீக்கணும். சரி, கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் எதுவுமே 50,000 கொடுத்தாரு. அது எல்லாருமே மனிதாபிமான அடிப்படையில் இருந்தாங்க. இல்லை, விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக தான் கொடுத்தேன்னு சொல்கிறாரு. மக்கள் இயக்கம் சார்பாக கொடுத்தோம் அப்படின்னு தான் சொன்னார். சரி, சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ அவர் வந்து கட்சியில இல்லை. சரி, இப்போ அவர் உங்கள் நிகழ்ச்சியில் வந்து குறிப்பிட்டாருன்றீங்களா, அவர் கட்சியில் இல்லைன்றீங்க, அதுமே என்ன புகார் தருவீங்க? ஆல்ரெடி என்ன 2 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது தொடர்ந்து இன்னைக்கு நடந்ததை வச்சு நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ்லையும் அடுத்தது நாங்கள் எங்களோட அட்வைட்லாம் வச்சு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இன்னைக்கு என்ன பண்ணாருங்க, அதாவது சொல்லுங்கள். நாங்கள் செஞ்ச நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இடையூறு பண்ணார். அது வந்து நாங்கள் சட்ட ரீதியாக வந்து அவருக்கு தலைமைக்கு தகவல் கொடுத்தாச்சு. என்ன சொல்கிறாங்க? சட்ட ரீதியாக நாங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு? உங்ககிட்ட என்ன கேட்டாரா? என்கிட்ட எதுவும் ஏன்னா அவர் வந்து மாவட்ட செயலர் அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லும் போது கேட்க மாட்டாரு. அதே மாதிரி வந்து புஷ்யானந்தோ வந்து நீங்கள் சொல்லத்தான் கேட்குறாரு. ஒரு உண்மையான தொண்டனுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாருன்ற பல குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன? அவர் மேலே பல குற்றச்சாட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. அதுதான் ரசிகர்களை எங்களோட இயக்கமாக இருந்த ரசிகர்கள் மேலேயே அவர் வந்து அவர் கை வச்சு அடிச்சிருக்காரு. படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் வந்து டிக்கெட்டுக்காக வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இப்போ கட்சி ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க. கட்சி ஆரம்பிச்சு அவர் கட்சியிலே இல்லைங்களே, அப்புறம் அவரை பற்றி சொல்லுறது என்ன இருக்கு? இப்போ எப்படி உங்கள் நிகழ்ச்சியில் வந்து இடையூறு பண்ணுறாரு? நீங்கள் எல்லாருமே இருந்தீங்க. 2 இடத்துல நாங்கள் ஆல்ரெடி அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். என்ன எடுத்தாங்க? நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் எங்கள் அட்வைட் டீமில் வச்சு நாங்கள் மூவ் பண்ணியிருந்தோம்.
இதனால என்ன ஒரு பாதிப்பு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு? அவர் தொடர்ச்சியாக அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வேற என்ன இதனால பாதிப்பு ஏற்படுத்தா இல்லை கட்சி வளர்ச்சிக்கு என்ன தடைப்பட்டு இருக்கா? கட்சி வளர்ச்சிலாம் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க. எங்கள் கட்சியில் எல்லாரும் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. 1.5 கோடி உறுப்பினர்கள் தாண்டி அதிகமாக போயிட்டு தான் இருக்குது. ஆரணிலையும் சரி, போலூர் தொகுதியிலையும், வடக்கு மாவட்டத்தில் இன்னொன்று மெயினாக உங்களை பற்றி தனிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்கள் வந்து செய்யாரு, இது வந்து ஆரணி போலூர் சேர்ந்தது தான் இந்த மாவட்டம். இவர் செய்யாறில் இருக்கிறவர் வந்து புஷியானந்த் வந்து காசு வாங்கிட்டு ஒரு மாவட்ட செயலர் பதவி போட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி தனிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டம்ன்றது ஒரே மாவட்ட செயலாளர் தான் இருந்தாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து ஒரு 2 தொகுதிக்கு எங்கள் கட்சியோட புரோட்டோக்காலில் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடுறாங்க. அதில் 25 வருஷமாக நான் வந்து இயக்கத்துலேருந்து, ரசிகர் மன்றத்துலேருந்து, நற்பணி மன்றத்துலேருந்து வேலை செஞ்சதுனால சிறப்பாக இருந்தால் தளபதி கூப்பிட்டு இந்த பதவி. இதுதான் சார், ஆரணி போலூர்ல யாரும் இல்லையா? ஆரணி போலூரும் திருவண்ணாமலையில் தானே இருக்குது. அப்படி இல்லை சார், இந்த 2 தொகுதியில ஆட்கள் இல்லையா? ஏன் செய்யாறு நாடாளுமன்ற எலெக்ஷன்லாம் வரும்போது 4 தொகுதி சேர்ந்தது தானே ஆரணி தொகுதி. 6 தொகுதி சேர்ந்து தான் சார் ஆரணி. ஆரணி தான் பாராளுமன்ற தொகுதி. அதில் கூட இப்போ நாங்கள் வந்து ஆரணிலேயே இருக்கோம், போலூர்லேயும் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க. ஆனால் இங்கே ஆள் இல்லாமல் செய்யாறுலேருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்து இங்கே ஏன் மாவட்ட செயலராக போடுறாங்கன்னு கேட்குறாரு. அவர் வந்து செய்யாறுலேயே போடுறது தானே, ஏன் ஆரணிலையும் போலூர்லையும் இங்கே இருக்கிற மாவட்டத்தில் போடுறாங்க? இப்போ மற்ற கட்சி அமைப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. திமுகவில், அதிமுகவில், காங்கிரஸில், பிஜேபியில் வந்து வெளியில் இருக்கிற ஒரு ஆளு கூட்டிட்டு வந்து வேற ஒரு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராகவோ எந்த தொகுதி செயலாளரோ போட மாட்டாங்க. ஆனால் இந்த கட்சியில் போடுறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து புஷி ஆனந்த் தான். இந்த மாதிரி இவங்களை வந்து காசு வாங்கிட்டு போட்டாங்கன்றது தான் அவரோட குற்றச்சாட்டு. கட்சியில் உழைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பதவி தேடி வரும் சார். சரி, இல்லை இந்த உறுப்பினர் அட்டை வச்சிருக்காரு அவர். அதான் சொல்றாரு, அவர் ஆன்லைன்ல ஏத்துறாருன்றாரு. ஆன்லைன் அப்போ வச்சுருக்காரு, அப்போ கரண்ட்ல தானே இருக்காரு. நீங்க வேணா அவரை எடுத்துக்கலாம் சார். இல்லை சார், அப்போ இருக்குன்னு தானே அர்த்தம். இருக்கிறதா உறுப்பினர் தான் அர்த்தம். யார் வேணாலும் இருக்கலாம் சார். இப்போ நீங்க கட்சியில இல்லைன்னு சொல்றீங்களே, அவர் இன்னைக்கு கட்சியில வந்து அவர் எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லைன்னு சொல்லுவாரு. இல்லை, நீங்க கட்சியில இல்லைன்னு தான் சொல்லியிருந்தீங்களா? அவர் கட்சியில எந்த ஒரு சார் பொறுப்பு இப்போ அவர் உறுப்பினரா வந்து ஆன்லைன் பொறுத்தவரைக்கும் இருக்கிறாரு. இப்போ அவர் வந்து உங்க நிகழ்ச்சியை வந்து தடை பண்றாரு. அப்போ ஒரு உட்கட்சி குசல் தானே அது. அது உட்கட்சி புதுசெல்லாம் யார் வேணாலும் உறுப்பினர் கார்டு வச்சுக்கலாம் சார். உறுப்பினர் கார்டு வச்சுக்கலாம். ஆமாங்க, உறுப்பினர் கார்டு வச்சுருங்க, உறுப்பினர் தான். ஓகே சார், அவங்க உறுப்பினர் தான். அவர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தலைமை பொறுப்புலையும் இல்லை. பொறுப்புல எதுலையும் இல்லை. உறுப்பினர் தான். உறுப்பினர் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க மறுக்கல. இருந்தாலும் அடிப்பட்ட உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கலாம்னு சொல்லிட்டு கட்சியில ரூல்ஸ் இருக்கும், பைலால இருக்கும். அப்ப நீங்க ஏன் அவர் அடிமட்ட உறுப்பினர்ல இருந்து நீக்கல? அதுதானே இப்போ பிரச்சனையே. அதை பத்தி தலைமையில பேசிட்டு இருக்கோம். இப்போ அவர் வந்து உறுப்பினர் கிடைச்சுன்னா ஆன உறுப்பினர் தான் சொல்லுவேன். உறுப்பினர் கிடைச்சுன்னா இப்போ எல்லா கட்சியுமே ஒரு பைலால என்னன்னா தலைவரோ பொதுச்செயலாளரோ அடிமட்ட உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி ஒரு கடிதம் எழுதிடலாம், ஒரு அறிக்கை எழுதலாம். அந்த மாதிரி ஏன் இன்னும் அவர் வெளியில் இருக்காரு? அதை பத்தி தலைமையில பேசினு இருக்கோம். அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நாங்க சொல்லியிருக்கோம். அது இல்லாம நம்ம இப்போ 2 கேஸ் அவர் மேல இருக்கு, அதை மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அது ரிசல்ட் வரதுக்கு அவர் வந்து நீங்க சமுதாய அடிப்படையில ஓரம் கட்டுற மாதிரி ஒரு எங்கள் கொள்கை தலைவருங்க சமுதாயத்துக்குலாம் அப்பாற்பட்டு தான் எல்லாருமே 5 பேருமே இருக்காங்க. அது நாங்கள் எங்கள் கட்சியில் இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை, யாரும் அந்த மாதிரி செயல்பட்டதும் இல்லை. அது அவரோட கருத்தாக இருக்கலாம். சரி.